மூன்றாம் கோரிக்கையை முன்வைத்து யாழ்ப்பாணத்தில் மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். யாழ் பிரதான பஸ் தரிப்பிட வளாகத்தில் இன்று முற்பகல் 10:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு நடவடிக்கை சுமார் 3 மணி நேரம் முன்னெடுக்கப்பட்டது. சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், காணாமல் தொடர்பான தகவல்களை வழங்கக் கோரியும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீங்க பஸ்ல ஏற்றி கொண்டு தானே போனீங்க, எங்க கொண்டு போனீங்க? என்ன புதவுளை? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன புதவுளைக்கு கொண்டு போனீங்க? ஐயோ, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ, அந்த சிசுக்களையாவது எங்கள்ட்ட ஒப்படைங்க கொண்டு தானே நாங்களும் கேட்கிறோம். ஐயோ ஐயோ, எங்கள்ட்ட போய் வெளிநாடுகளை போய் பசி சித்துட்டு வாராங்களே. ஐயோ, எங்கட பிள்ளைகளை கடினமில்லையே, காடு கடினமில்லையே. தங்கட பசியை தீர்த்து வரணும், தாங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும். எங்கட புள்ளைகள போன வழிய காட்டு தரீனவில்லையே. ஐயோ, புள்ளைய கூட்டு தாடுங்க. என்ன போல எத்தனையோ தாய்மார்களப்பா, எத்தனையோ தாய்மார்கள் கண் மூடிட்டோம். எங்களே ஓடி போயிடும், ஓடி போயிடும். ஐயோ, தாய்மார பாருங்க. காணாமல் போனவர்களின் உறவினர்கள், தமிழ் கைதிகளின் உறவினர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர்.